ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஷாயாஸ் கிச்சன். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. இரத்த அணுக்களை அதிகரிக்கிறது, பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறதுக்கு சரி பண்ணுறது, இந்த மாதிரி பல முக்கியமான பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காய் இருக்கும் அப்படின்னா அது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இது என்ன காய் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு அந்த மரத்தை காமிச்சு சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்தியாவில் எங்கள் அம்மாவோட வீடு. ஸோ அங்கே தான் இந்த மரம் வளர்க்குறோம். அது என்ன மரம் அப்படின்னா அத்தி மரம். நம்ம எல்லாமே அத்தி பழம் தான் சாப்பிட்ருக்கோம். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்ம அத்திப்பழத்தை நிறைய சாப்பிட்ருக்குறோம். ஆனால் அந்த அத்திக்காயில் அவ்வளோ நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் எப்படி பொரியல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம சேனலுக்காக என்னோட தம்பி ஒய்ஃப் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறாங்க. இப்போ மரத்துலேருந்து காய் பறித்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த காயை மேலே உள்ள காம்பை நம்ம உடச்சி, அதாவது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த காயில் பால் ஒட்டிகிட்ருக்கும். இந்த பால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தாங்க நம்ம சமைக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட பொரியல் பிசு பிசுன்னு இருக்கும். இந்த காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியோன்ட்டு தான் இருக்கும். நம்ம அந்த காம்பை ரிமூவ் பண்ண பிறகு ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த காயை இந்த மாதிரி நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் நம்ம கத்திரிக்காய், வாழைக்காய்க்கெலாம் போடுவோம்ல, அது மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. இல்லைன்னா காய் கருத்துரும். நீங்கள் எடுக்கிற காய் பிஞ்சாவும் அந்த கட் பண்ணி பார்க்குறப்போ அதில் பூச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அத்திக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு. இது எல்லாமே நம்ம இப்போ எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதோட தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினோன்னே நம்ம தக்காளியை அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அத்திக்காயில் ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. அதனால் நல்லா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சிறுகுடல் பெருக்குடலில் உள்ள கழிவு எல்லாத்தையுமே வெளில எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது இந்த மாதிரி நீர்க்கட்டி, பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இதை கண்டினியூஸாக 1 மாதம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறத மருத்துவ குறிப்பிலே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நம்மளோட அத்திக்காயை சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க. இப்போ இந்த காயோட நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதோட உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். அந்த காலத்துலேயே ஆறாத புண்ணும் அத்தி சாப்பிட்டா ஆறும்பாங்க. ஸோ கிராமத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடியது. உங்கள் குழந்தைக்கு இரும்பு சத்து குறைபாடோ இல்லை இரத்த சோகையோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வயசுலேயே சேர்த்து பழகுங்க. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுட்டு நம்ம காய் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுவே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட சுவையான ரொம்ப ஹெல்த்தியான அத்திக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பாரம்பரியமான சமையல், நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், டூ இட் யுவர் செல்ஃப் கிராஃப்ட், அப்புறம் மலேசியா பற்றிய ட்ராவலாக்ஸை நீங்கள் கண்டு ரசிக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.